இது கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் தினேஷ் பாபு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர் ஃபெலிக்ஸ். வணக்கம் வணக்கம். பிரதர், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. நான் சொல்கிற ஃபாதர் அந்த பாதிரியார் அவங்க இல்லை. நான் சொல்கிற ஃபாதர் ஒரு குடும்பத் தலைவன். இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேக்கு நம்ம 2 பேர் சார்பாக நான் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கூட உங்களுக்கு பிடித்த இல்லை உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு நல்ல தகப்பன் பைபிளில் இருந்து சொல்லுங்களேன். நீங்கள் யாரை பார்க்குறீங்க, யாரை சொல்வீங்க? பிரதர், இந்த உலகப்பூர்வமான தகப்பனா இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா யோசேப்பு, அவரை நான் ஒரு நல்ல தகப்பனா பார்க்குறேன் பைபிளில். எதனால எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் யோசேப்பு மட்டும் அதில் எப்படி சிறப்பானவர் என்று சொல்கிறீங்க? நமக்கு எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பற்றி தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைமையிலையும் எப்படி தேவன் அவருக்கு கட்டளையிட்டாரோ தேவனுக்கு அவர் நல்லா கீழ்ப்படிஞ்சவராக இருந்தார். அது முதலாவது காரணம். அப்போது தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற தகப்பனாக இருந்தார். 2வது காரணம் என்னன்னா, அவரை பற்றி சொல்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்ட்டு. அப்படின்னா இயேசுவை ஒரு கீழ்ப்படிதலான பிள்ளையாக வளர்த்துருக்காரு. இன்னொன்று என்னன்னா, அவர் நல்லா இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல தன்னுடைய வேலையில் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நல்ல தச்சனா, கார்பெண்டராக உருவாக்கி இருக்காரு. இதெல்லாம் அதற்கான காரணம். ஏசாமியை நல்லபடியாக வளர்த்த ஒரு தகப்பனா நீங்கள் அவரை சொல்கிறீங்க. ஆமாம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல தகப்பனா அவர் இருந்து அவருடைய தொழிலை சொல்லி கொடுத்து வாலிபர் ஆகிற வரையும் அவர் கூட இருந்து அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தோராவை படிக்க சொல்லி. ஆமாம், அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா யூதர்களுடைய பிள்ளைங்க கண்டிப்பாக தோராவை படிக்கணும். அதே போல் இயேசுவையும் தோராவை படிக்க வச்சாரு. அதனால சிறு பிள்ளையா இருக்கும் போதே இயேசு தேவாலயத்தில் ஆசாரியர்கள் நடுவில் உட்காந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டாரு. அதெல்லாம் பார்த்து ஆசாரியர்கள் பிரமித்தார்களாம். ஆமாம். இன்னொரு காரியமும் கூட சொல்லணும். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாளை அவர் ரொம்ப மரியாதையாக நடத்தியிருக்கார். அவருடைய மனைவியை ரொம்ப மதிப்பாக நடத்தி அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம இந்த இடத்துல சேர்த்து சொல்லலாம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட்டு. மனைவியை அவர் கனப்படுத்தியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப கரெக்ட். ஏன்னா கர்ப்பவதியான மேரியை ஏற்றுக்கொள்ளணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்து மரியாதை ஏற்றுக்கிட்டனால இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருச்சு. என்ன பிரதர்? ஆமாம், நிச்சயமாக. பிறகு பைபிளில் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு போட்டிருக்கே. ஆபிரகாமை சொல்லலாம் பிரதர். எப்படி பிரதர்? ஏன்னா ஆபிரகாம் ஒரு சிலை செஞ்சுட்டு இருக்கிறவருடைய மகன். அப்போது அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி கேட்குற மாதிரி சத்தியங்களோ இல்லை பைபிளோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய அழைப்பை உணர்ந்தவராக அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் அவரை விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஈசாக்கு பிறந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 18 வயசில் இயேசு கிறிஸ்து அவரை பலியிடுறதுக்கு சொல்கிறார் ஈசாக்கை. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து கடைசியாக வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு கிடைச்சதுக்கப்புறம் 18 வயசு வளர்த்ததுக்கு அப்புறமா இவனை நீ எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறப்போ அவர் அதுக்கு முற்றிலுமா கீழ்ப்படிந்தார். ஓஹோ. அப்போ அந்த விதத்தில் எந்த அளவுக்கு மகனுக்கு தன்னுடைய விசுவாசத்தை அவர் எக்ஸாம்பிளாக காண்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அதனால நிச்சயமாக ஆபிரகாம் விசுவாசத்தை ஈசாக்குக்குள்ளே புகுத்தின இன்னைக்கு நமக்கெல்லாம் உள்ள புகுத்திட்டு இருக்கிற ஒரு நல்ல தந்தையாக பார்க்குறேன். இதில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா நம்ம நம்மளுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரியான ஆவிக்குரிய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாம் அதுக்கு உதாரணமாக இருந்து அதன்படி அவங்கள வளர்க்கணும்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா பிரதர். சொல்லுங்க பிரதர், எப்படின்னு. ஏன்னா கொலோசேரில் எபேசியரில் இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம படிக்கிறப்போ தகப்பன் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. தகப்பன் நல்ல பிள்ளைங்களை சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. தகப்பன் பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது சிட்சை அப்படின்றது அந்த மூல பாஷையிலேருந்து நம்ம பார்க்குறப்போ ஜென்ரலாக பிள்ளைங்களை ஒரு நல்ல அப்ரிங்கிங்கில் நல்லா வளர்த்து கொண்டு வரணும். அது தகப்பனுடைய பொறுப்பு அப்படின்னு போட்டிருக்கு. அதில் சின்னதாக பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கலாம், அதில் தவறு இல்லை. அப்போது ஒரு ஜென்ரல் அப்ரிங்கிங், பொதுவான வளர்ப்பில் தகப்பனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. 2வது போதனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, எப்படி பிள்ளைங்களை யோசிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போ இது 2ம் அப்பாவுடைய வேலை.
அப்போது அப்பா வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பிப்ளிக்கல் ஆதாரம், அதாவது வேதாகமத்தின் ஆதாரத்தில் தான் வாழ்கிறாரு ம். அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பிள்ளைங்க பார்க்கணும். ஆ, ஆ, ஆ. ஓகே. அப்படி பார்க்குறப்ப தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ம், ம். அதனால வந்து பிள்ளைங்க வந்து அப்பா விசுவாசத்தில் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதான். சும்மா நீ பைபிள் வாசித்தியா? நீ பைபிள் வாசின்னு சொல்லிட்டு இவர் பைபிள் வாசிக்காம இருந்தாருன்னா என்ன சொல்றீங்க? ஆமாம், அங்க வந்து பிள்ளைங்க வந்து அது மாதிரி செய்யாது. என்ன சொல்றீங்க? ஆமாம் பிரதர், ஆமாம். ஏன்னா அப்பாவே பைபிள் வாசிக்கல அப்புறம் என்ன அப்படின்னா, இல்ல எப்படி நம்ம எப்படி இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்கள வழி நடத்துறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதர், பைபிள் வாசிக்கிறது, ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கணும். ஆ. அதாவது கூடுமான வரைக்கும் ம், முதலாவது இடத்த நம்ம தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு காமிக்கணும். ம், அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பைபிள் வாசிக்கிறதையும் நம்ம ஜெபம் பண்ணுறதையும் ம். பிள்ளைங்க பார்க்காம இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஹேபிட் வராது ஓ! ஆ. அப்படிங்கிறது முதலாவது. ம், ரெண்டாவது வந்து இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலை மேலே பார்க்குறப்போ ம். நிறைய பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுறத வந்து ஒரு பெரிய பேர்டனாக பார்க்குறாங்க. ஆ, ஆ, ஆமா. அது எப்போ வந்து அவங்க அப்படி பேர்டனாக பார்ப்பாங்க அப்படின்னா, ம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஓ! ஆ. இல்லை அப்பா வந்து வீட்டுக்கு சரியாக காசு கொடுக்கறதில்ல, ம். அம்மாவை சரியாக மதிக்கிறதில்ல, அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணத்து மேலே நம்பிக்கை வராது. ஆமா பிரதர். நீங்க சொல்ற மாரி இப்ப நெறைய பேர நானும் பார்க்குறேன் பிரதர். கல்யாணத்து மேல ஒரு ஈடுபாடே இல்ல. பையனும் சரி, பொண்ணும் சரி 2 பேரும் ஈக்குவலா. பையன் வந்து எனக்கு ஒரு பொண்ணு அம்மா மாரி சண்டை போடுற பொண்ணா அமைஞ்சிட்டா என்ன செய்றது? அப்பா மாரி குடிகார அப்பாவா அமைஞ்சா என்ன செய்றது? இதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணுமா? அப்படின்னு அப்பா அம்மாவ உதாரணமா எடுத்து நெனைக்கிறாங்க. அதாவது வீட்டோட தலைவர் வந்து அப்பா தான். ம். அது இல்லாமல் வீட்டுடைய ஆவிக்குரிய தலைவரும் கூட அப்பா தான். ஓ! அந்த அதிகாரத்தை வந்து ஆண்டவர் அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்காரு. ம். அப்போ வீட்டில் ஒரு நல்ல அன்பான சூழ்நிலைமை இருக்கணும் அப்படின்னா, ம். அப்பா வந்து முதல்ல வந்து ஒரு நல்ல அன்பான தகப்பனாக இருக்கணும். ம். அப்போது அந்த அன்பை வந்து பிள்ளைங்க உணரணும், ம். வீட்டில் வந்து அம்மா உணரணும். ம். அப்படியான ஒரு சூழ்நிலைமையை கிரியேட் பண்ணுறது வந்து அப்பாவுடைய ரொம்ப முக்கியமான வேலை. ம். இன்னைக்கு காலகட்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா வந்து வெறும் சம்பாதிக்கிறவராக இருக்காரு. ஆ. அவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடி காசு கொண்டு வந்து கொடுக்குறவரா அப்படி ஆயிட்டார். ம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு நேரமே இருக்காது. ஆ. பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆமாம். ம். அப்போது பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு நேரம் இல்லாமல் போகிற பட்சத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா, பிள்ளைங்க வந்து தங்களுடைய விஷயங்களை வந்து யார்கிட்ட மனம் திறந்து பேசுறது ம். அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடுவாங்க. ம். அப்போது அப்படி இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை உட்காந்து பேசுகிறதுக்கு ம். அப்பா எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கணும். ஓ! அதுக்கான நேரத்தை வந்து அவர் ஒதுக்கணும் கண்டிப்பாக. ம். சில பேர்னால அது டெய்லி முடியலாம். ம். ஒருவேளை சில பேர்னால அது ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை முடியலாம். ஆனால் வந்து நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனசில் இருக்கணும். அப்படி நேரத்தை ஒதுக்கலைன்னா அது வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக முடியும். முதல்ல குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குறன்றது ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். அதை தவிர தனக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை விடுறது கூட ஒரு சாக்ரிஃபைஸ். அதாவது குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம் இதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மாறலா இருக்கிறதுக்காக அதெல்லாம் விடுறது தப்பே இல்லை. இந்த மாதிரியான பழக்கங்களை எப்படி ஒரு தகப்பனார் விடுறது? ஒன்று வந்து தனக்காக வேண்டி வாழக்கூடாது பிரதர். தகப்பன். ஒரு தகப்பன் வந்து எனக்கு ம். எனக்கு என்ன கிடைக்குது ம். அப்படின்ட்டு நினச்சி வாழக்கூடாது. தன்னுடைய சந்தோஷத்துக்காக, நான் சுகத்துக்காக. கஷ்டங்களை மறக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன் ஆ. அப்படின்னு காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்போது அப்படி வாழக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய மனசுலேயே வந்து அதை நம்ம கிளியராக ஒரு தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆ. நான் என்னுடைய சுகத்துக்காக வேண்டியோ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ நான் வாழ மாட்டேன். ம். என்னோட வாழ்க்கை வந்து ஆண்டவருக்காகவும் ம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் நன்மைகளை கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ம். ஸோ அது வந்து முதலாவது நம்ம வந்து நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கே சாக்ரிஃபைஸ் இல்லையோ அங்கே வந்து அன்பு வந்து காணப்படாது. ஓ! ம். வேர் தெர் இஸ் நோ சாக்ரிஃபைஸ் தெர் இஸ் நோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஓகே. அதனால் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற அப்பாவாக இருப்பார். ஆ. ஆனால் வந்து அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறத பையன் பார்த்தான்னா ம். பையனை சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி வந்து அப்பாவுக்கு இருக்காது. ம். ஸோ அப்போ அந்த மாரல் அத்தாரிட்டியை பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ம். அப்பா வந்து தன்னுடைய கெட்ட பழக்கங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நிச்சயமாக ஓ. பிள்ளைக்காக. அதாவது இந்த தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களா? ஆமாம் பிரதர். சிகரெட் பிடிக்கிறது, ம். தண்ணி அடிக்கிறது, ம்.
இந்த மாதிரி சண்டை போடுறது, ம். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா. அந்த கெட்ட பழக்கங்களை வந்து அவர் நிச்சயமாக வந்து விட்டு கொடுக்கணும். ஆ. சில பேருக்கு வந்து ஒருவேளை அது உடனே விடுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கலாம். ம். ஆனால் விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற பொழுது ம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தை நம்மளால விட்டுற முடியும். அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க முடியும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். ஆ. அப்பா தன்கிட்ட இருக்கிற தவறை உணர்ந்திருக்காரு, ம். உணர்ந்து அதை வந்து விட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு, ம். ஒரு நல்ல தகப்பனாக மாறணுன்ட்டு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பிள்ளைங்க பார்க்குற பொழுது ம். ஒருவேளை அந்த பிள்ளைங்களுக்குள்ள அந்த தப்பான எண்ணம் இருந்ததுன்னா கூட, பிள்ளைங்க அது மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டு இருந்தா கூட. பிள்ளைங்க அப்படி தப்பு செஞ்சுட்டு இருந்தா கூட ம். அவங்க அதை விட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்பா ஒரு நல்ல உதாரணமாக இருப்பார். ஓகே பிரதர். அப்போ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ம். நேரத்தை நம்ம நிச்சயமாக வந்து ஒதுக்கணும். ம். தகப்பன்மார்கள் வந்து பிள்ளைகளுக்காகவும் நேரத்தை ஒதுக்கணும். ம். தகப்பன்மார்கள் வந்து தன்னுடைய மனைவிக்காகவும் துணைவியாருக்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ம். அப்போ அந்த இடத்துலையும் வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய வீடுங்களில் பார்க்குற பொழுது என்னென்னா, இப்போ வேலை முடிச்சுட்டு வந்துட்டா நான் டயர்டாக இருக்கேன், அதனால் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற காரியங்களை வந்து அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அது வந்து அவங்கள வந்து ஒதுக்கி தள்ளுற மாதிரி, இல்லைன்னா நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு தகப்பன்மாராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நேரத்தை ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாம் பிரதர். அப்போ வந்து நம்ம மனைவிக்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா மனைவிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கண்டிப்பாக நம்ம கேட்குறோன்னும் போது அவங்களுடைய குறைகளெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்களுடைய காரியங்களையும் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை கண்டிக்கலாம். இல்லைன்னா அப்பா கண்டிக்கும் போது அம்மா உள்ளே புகுந்து தடுக்கிறது, அம்மா கண்டிக்கும் போது அப்பா வந்து இல்லை அவனை விடு அப்படின்னு சொல்கிறது. இப்படி பண்ணால் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கும் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கும் வழிவகுக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் பிரதர். எப்பயுமே வந்து கண்டிக்கிற பொழுது 2 பேரும் சேர்ந்து கண்டிக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதாவது பிள்ளைங்க வந்து அப்பாவையும் அம்மாவையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது, 2 ஆளாக பார்க்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளாக தான் பிள்ளைங்களோட கண்ணுக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தில் பனிஷ் பண்ணுறாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் அதில் வந்து ஒரு மனமாக இருந்து தான் நம்மளை பனிஷ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பனிஷ் பண்ணுறதுடைய நோக்கம் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லாகிறதுக்கு, நம்மளுடைய தப்பை வந்து நம்ம விடுறதுக்கு அப்படிங்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகணும். இந்த மாதிரி வந்து பிள்ளைய கண்டிக்கிற பொழுது அம்மா கண்டிக்கிறப்போ அப்பா வந்து தடுக்கிறதோ, இல்லை அப்பா கண்டிக்கிற பொழுது அம்மா வந்து தடுக்கிறதோ வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது செய்யாது. ஆமாம் பிரதர். இதை வந்து பிள்ளைங்க ஒரு எஸ்கேப் வழியாக எடுத்துக்கிறாங்க. அம்மாவை சப்போர்ட் பண்ணி அப்பாவை கீழ்த்தரமாக பேசுறது, அப்பாவை சப்போர்ட் பண்ணி அம்மாவை கீழ்த்தரமாக பேசுறது. ஆமாம். கடைசியில் நம்ம இடம் கொடுத்தோன்னா லூசர் வந்து அப்பா அம்மா தான், பேரண்ட்ஸ் தான் லூசர். அதை வந்து ஞானமாக நடத்தணும் அப்படின்னா நம்ம மனைவியோட இசைந்து, இல்லை மனைவிக்கு வந்து அவங்க கருத்துக்களையும் எடுத்து நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாதான் பிரதர் இந்த காலத்தில் இவங்களை ஜெயிக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? இல்லைன்னா நம்ம தோத்துடுறோம் அவங்களுக்கு முன்னாடி. பிள்ளைங்க வந்து சில நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு டிக்டேட்டர் ஆயிடுறாங்க. அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதை எப்படி பிரதர் அதை டேக்கிள் பண்ணுறது? அதாவது வந்து பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவோட நிறைய படிக்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து அப்பா அம்மாவோடைய நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் பைபிள் ரொம்ப கிளியராக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் அது அப்படி சொல்லுது அப்படின்னா, அப்பா அம்மா வந்து வாழ்க்கையை வந்து பார்த்துருக்காங்க, வாழ்க்கையோடைய ஏற்றத்தாழ்வுகளை அவங்க பார்த்துருக்காங்க, ஏற்கனவே வந்து நிறைய பேட்டர்ன்ஸை பார்த்துருப்பாங்க லைஃப்பில். ஸோ அப்போ அதை பார்க்குற பொழுது பிள்ளைங்க இப்படி போனால் அதுக்கப்புறமா என்ன நடந்துரும் அப்படிங்கிற ஒரு முன் அனுபவம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அதனால அப்பா அம்மா பேச்சுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு பிள்ளைங்க நடக்கணும் அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. இதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து மனைவியோட ஒற்றுமையும் ஒருமனப்பான்மையும் தேவையில்ல. மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி செய்யும்போது நம்ம பிள்ளைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்த கரெக்டாக இருக்கும். அப்படி தான் செய்ய முடியும். சொல்லுங்கள் எப்படி? ஏன்னா அப்பானால மட்டுமே பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்க முடியாது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் வளர்க்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அம்மா வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க பெரும்பாலான சூழ்நிலைகளில்.
அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வருவார், இல்லைனா ஒரு ட்ரிப்பில் போயிட்டு வருவார். ம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைமைகள்லாம் இருக்கிறப்போ ம். பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன ம். மாதிரியான மாற்றங்கள் அவங்களுடைய பேச்சில் இருக்குது, நடத்தையில் இருக்கிறது ம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அம்மா தான் பார்த்து அப்பாவுக்கு அந்த ஃபீட்பேக்கை கொடுக்க முடியும். குடுக்கணும். அப்போது இவங்க 2 பேரும் இணைஞ்சு செஞ்சாதான் ம். இணைஞ்சு செஞ்சாதான் ம். பிள்ளைங்களை வளர்க்குறத வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும். ம். அவங்கள நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ம். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக வேண்டி அந்த பிள்ளைங்களை இந்த உலகத்தில் உருவாக்குனாரோ ஆ. அப்பா அம்மா மூலமாக, ம். அந்த நோக்கத்தை வந்து பிள்ளைங்க வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு ஆ. நம்ம பண்ணுற உதவி தான் அவங்கள வளர்க்குறது. ஓ! சரி, சரி. ஸோ அதை அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா ஓ! அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சு தான் இதை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். ஒரு கவிஞர் ஒருத்தர் சொல்றாரு, "மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்" அப்படின்னு. ஒரு நல்ல மனைவி கணவனோட சேர்ந்து சப்மசிவ் ஸ்பிரிட்டோட செயல்படும்போது தலைவன், அதாவது கணவன் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக பிரதர். ம். இதில் நீங்கள் அந்த சப்மிசிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க ஆ, இல்லையா? ஆ. அந்த சப்மிசிவ் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ம். நானே விரும்பி என்னுடைய கணவருக்கு அடுத்த இடத்த நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆ. ரெண்டாவது வந்து எந்த ஒரு சூழ்நிலைமையிலும் இவர் வந்து என்னுடைய கணவன் அப்படிங்கிறதுனால ம். நான் அவருடைய மதிப்பை குறைக்கவே மாட்டேன். ஆ. இந்த இந்த 2 காரியத்தையும் ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஆ. கருத்து வேறுபாடுகள் வருமா அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். ம். ஆனால் அதை வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமாக அதை வந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி அதை வந்து நம்ம சீர்படுத்திக்க முடியும், ஒரு முடிவு எடுக்க முடியும். ம். ஆனால் முதல்ல நான் சொன்ன இந்த 2 காரியமும் தவறாக இருந்து ம். கணவனுக்கு மேலே மனைவி வந்து தீர்மானங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ம். அது வந்து பிள்ளைங்களை வளர்க்குறதுல சிரமங்களை உண்டாக்கும். கரெக்ட். அது வந்து பிள்ளைங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளைன்னு சொல்லி குடும்பத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்துவாங்க. பிசாசு அது மாதிரி பிள்ளைங்களை நல்ல ஒரு டூலாக யூஸ் பண்ணி நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்து, கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு அவன் ரொம்ப மும்முரமாக கிரியை செய்கிறான்ல பிரதர். ஆமாம், நிச்சயமாக எல்லா வழிகள்லையும் அவன் அந்த கிரியை செய்கிறான். ஆ. இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வரப்போ வந்து நிறைய தடவை என் பையன் சின்னவனாக இருக்கிறப்போ ம். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம். அப்போது அவங்கள நான் கான்ஃபரன்ட் பண்ணியிருக்கேன். ம். நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. ஆ. ஏன்னா கொஸ்டின் இஸ் நாட் பிப்ளிக்கல். அந்த கேள்வி வந்து பிப்ளிக்கல் கிடையாது. ஆ. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கணும், ம். ஒன்றா இருக்கணும், ஒன்றா தெரியணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். ம். அதுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதான் பிரதர், ஆதாம் ஏவாள்ல இருந்தே பிசாசு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், ஏன்னா ஆண்டவருடைய நோக்கமே ஒரு குடும்பத்தை உருவாக்குறது தான், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உருவாக்குறது தான். ஆமாம், அதை கெடுக்கிறதுக்கு அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டான் அவன். ஆமாம், ஆமாம், ஸோ அதுக்கு அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக வந்து அதுக்கு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து சமாதானத்தை கெடுக்க, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்க பிசாசானவனுடைய 24 ஹவர்ஸ் வேலையே அதுதான். நடந்துக்கிட்டு ஸோ இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்படி பேசுறது நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, நம்மளுக்குள்ளே வந்து பிரிவினையை உண்டாக்குறதுக்காக வர விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கும்போது நம்ம அதுலேருந்து ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஜாக்கிரதையாக இருக்கணும். ம். அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரியம் நமக்கு தேவைப்படுது. என்ன பிரதர்? ஒன்று, பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ், பைபிளுடைய கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, ஆமாம். அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ம். அதில் வந்து கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கிளியராக இருக்கணும் ஆ. அப்படிங்கிறது ஒன்று. ம். ரெண்டாவது வந்து அது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் இல்லை, ம். அது நம்மளுடைய வாழ்க்கையாக மாறணும்னா அதுக்கு ரொம்ப ஜெபம் தேவை. ஓகே பிரதர். இது 2ம் இருந்ததுனா தான் நம்மளால வந்து அவங்க அந்த மாதிரி கேள்விகளோ இல்லை வந்து ஒரு சூழ்நிலைமையோ வரப்போவே ம். நம்ம வந்து இந்த சூழ்நிலைமை வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் சண்டை உண்டாக்குறதுக்கோ ம். நம்ம குடும்பத்தை வந்து கெடுக்கிறதுக்கோ வருது அப்படிங்கிறத நம்மளால விளங்கி கொள்ள முடியும். ம். அப்போது நமக்கு விஸ்டம் வந்து பைபிள்லேருந்து தான் கிடைக்குது. ஆமாம் பிரதர். சில நேரம் பிள்ளைங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க பிரதர். அது வந்து அவங்க அப்பாவை பாருங்க, அவங்க இவங்கள பாருங்க, அவங்க அப்பா இந்த வேலை செய்கிறாரு, அவங்க அப்பா கார் வச்சுருக்காரு, அப்படிலாம் வந்து கம்பேர் பண்ணி இதுவும் ஒரு வழியான சாத்தானுடைய டூலாக தான் இருக்குது. இந்த 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 காரியத்தில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிரதர்? அதாவது வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஓ. ஆ. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்திற்குன்னு வச்சிருக்கிற வழி இருக்குல்ல, ம். அந்த வழி வந்து யூனிக்கானது. ஆ. ஒரு குடும்பம் அவங்க அப்பாவுக்கு ஒரு வேளை சைக்கிள் தான் இருக்கும். ம். இன்னொரு குடும்பத்தில் அவருக்கு வந்து ரொம்ப லக்ஸுரியான ஒரு கார் இருக்கலாம். ம்.
அதுக்காக வேண்டி இந்த குடும்பம் வந்து ஆண்டவரோட பார்வையில் குறைவானதோ அப்படின்னோ, அந்த குடும்பம் ரொம்ப உயர்வானது அப்படிங்கிறதோ கிடையாது. ஓ! ஆ. அப்போது நம்ம வாழ்க்கைக்குன்னு ஆண்டவர் என்ன பார்த்து வச்சிருக்காரு ஆ. அப்படிங்கிறத திட்டம் என்ன வந்து வச்சிருக்காரு? திட்டம் என்ன நம்ம வச்சிருக்காரு. குடும்பத்துக்குன்னு. ஆமாம், ஆ. குடும்பத்துக்குன்னும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குன்னும் ம். என்ன மாதிரியான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு ம். அப்படிங்கிற அந்த திட்டத்தில் நம்ம நடக்கிறது தான் நமக்கு ம். வந்து சமாதானத்தை தரும். ம். கம்பேர் பண்ணுறது வந்து நமக்கு சமாதானத்தை தரவே தராது. ம். அதான் பிள்ளைங்க வந்து லைக் அவங்க அப்பா இப்படி இருக்காங்க, இவங்க அப்பா இப்படி இருக்காங்க, நம்ப அப்பா அப்படி இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லையே. இல்லவே இல்லை, என்ன நிச்சயமா சொல்றீங்க? இல்லவே இல்லை. அது வந்து ஆண்டவர்கிட்ட அது ஜெபிச்சா ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு அவங்களுக்கு தீர்வு தருவாரு. எல்லா தீர்வையும் தருவார். ஆமா. ஸோ வந்து அப்பாவ வந்து சிலவங்க வந்து அப்படி எடை போட்டு தான் அப்பாவையே வந்து மதிக்கிறதில்ல. ம், என்ன சொல்றீங்க? ஆமாம், என்ன இவர் என்னத்துக்கு இது பண்ணிட்டாரு? நம்மளுக்கு என்ன பெருசா செஞ்சுட்டாரு? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மனைவி வந்து கணவரோட சேர்ந்து ஒண்ணா நிக்கணும். ஆமாம். 2 பேரும் ஒண்ணா இணைந்து இருக்கும்போது பிசாசு எந்த ஒரு குழப்பத்தையும் கொண்டு வர ஆமா, முடியாது. ஆமா. என்ன சொல்றீங்க பிரதர்? மனைவி கணவனை விட்டு கொடுக்காம இருக்கணும், கணவன் மனைவியை விட்டு கொடுக்காம இருக்கணும். ஆ. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் தனியாக அதை தீர்த்துக்கணும். ம். பிள்ளைங்க முன்னாடியோ மற்றவங்க முன்னாடியோ அதை காமிச்சிக்க கூடாது. ம். அதை காமிக்காம அதை வந்து அவங்களுக்குள்ள பேசி தீர்க்கணும். ம். அப்படி விட்டு கொடுக்காம இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து இந்த மாதிரி சூழ்நிலைமைகளை எதிர்கொள்ள முடியும். ம். இன்னொன்று என்னன்னா வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் நோக்கங்களை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறப்போ ம். அந்த நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு என்ன தேவையோ ம். அதை கொடுக்கறது வந்து ஆண்டவரோட வேலை. ஆமா. ம். அப்போ அவர் நிச்சயமாக கொடுத்துருவார். ம். அப்போ நம்ம அது கிடைக்கிறதுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ம். நம்ம ஜெபத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, ஆமா. கரெக்ட். சில நேரங்கள்ல குடும்ப தலைவரை தலகுனிய வைக்கிறதே அவங்க மனைவியா இருக்கிறாங்க. மனைவி வந்து பிள்ளைங்களோட சேர்ந்து புருஷனை பத்தி குறை சொல்லும்போது பிள்ளைங்க அதை அட்வான்டேஜா எடுத்து தகப்பனை மதிக்கிறதே இல்லை. இருக்கு பிரதர். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த காரியம் வந்து நிறைய குடும்பங்களில் இருக்குது. ஆ. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ம். அதாவது இது மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஆ. ஒன்று என்ன அப்படின்னா வந்து பைபிளில் வந்து அந்த கணவன் மனைவி உறவை பற்றி கொடுத்துருக்கிற இடங்கள்ல ம். கணவன் வந்து தன்னுடைய மனைவியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, ம். இயேசு எப்படி சபையை நேசிச்சாரோ, ம். சபைக்காக வேண்டி எப்படி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்தாரோ, ஆ. அந்த அளவுக்கு நேசத்தை வந்து மனைவி மேலே காமிக்கணும் ம். அப்படின்ட்டு இருக்கு. ம். இப்போ ஒருவேளை மனைவி வந்து கணவன்கிட்ட அந்த அன்பை உணராம போனாங்கன்னா, ம். அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ம். அப்போ வந்து அவங்க கோபத்தை வெளிக்காட்டுற விதங்களில் வந்து சில நேரம் பிள்ளைங்க கிட்ட போய் அப்பாவை பற்றி ம். தப்பாக சொல்கிறதோ இல்லை நெகட்டிவாக சொல்கிறது, ம். அந்த மாதிரி நடக்கிறத நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன். ஆ. அப்போது ஒருவேளை அந்த கரெக்ஷன் வந்து அந்த கணவன் சைடில் இருந்து இருக்கணும் அப்படின்னா அதை வந்து சீர்படுத்தி கொள்ள வேண்டியது அந்த கணவனுடைய வேலை. வேலை. ஓஹோ. ஆண்டவர் வந்து இந்த பூமியில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆ. அந்த வேலை என்னன்னா தன்னுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆ. அப்போது தனக்குன்னு ஒரு கூட்டம் ஜனத்தை வந்து ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய 2வது வருகையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ம். அப்போது அதுக்கு வந்து அவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. என்ன திட்டம் அப்படின்னா, இந்த சபை அப்படிங்கிறது வந்து அவருடைய பெரிய திட்டம். ம். சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் இணைஞ்சது தான் ஒரு சபை. ம். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் ம். அந்த சபையில் ரொம்ப ரொம்ப வேல்யூ உள்ளது. ம். அப்போது தேவனுடைய நோக்கத்தை நான் ஒழுங்காக முதல்ல செய்யணும் அப்படின்னா, ம். நான் ஒரு தகப்பனா நான் ஒழுங்காக செய்யணும் அப்படின்னா, ம். என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்காக நடத்தணும் ம். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ம். அப்போது ஆண்டவர் அவருடைய நோக்கத்தில் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் ஒரு நோக்கம் வச்சுருப்பார் அப்படின்னா, ம். அப்போ நிச்சயமாக வந்து அவர்கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். ம். அதை பெற்றுக்கொள்றதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்மளை ஓ. ம். இப்போ எனக்கு 49 வயசு ஆகுது. ம். என்னை வந்து ஆண்டவர் எப்படி இத்தனை வருஷம் நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது, ம். நான் சில விஷயங்களை விரும்பி இருப்பேன். ஆனால் அது வந்து எனக்கு கிடைச்சிருக்காது. ம். சில விஷயங்கள் ஆண்டவராகவே எனக்கு கொடுத்துருப்பாரு. ம். சில விஷயங்கள் சில நேரத்தில் நான் விரும்பியிருப்பேன். ஆனால் அது எனக்கு பிந்தி கிடச்சிருக்கும். ம். அப்போது இந்த மாதிரி ஆண்டவர் எப்படி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்காரு ம். அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது, ம். என்னுடைய வாழ்க்கையோட நோக்கங்களை நான் நிச்சயமாக வந்து தெரிந்து கொள்ள முடியும். ம். பிரதர், மனைவி கிட்ட வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணுமா? ஆ, பெரும்பாலான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். ம். நம்மளுடைய மனதை ஆ, தாக்குற விஷயங்கள் ம். இப்போ ஒவ்வொருத்தருடைய மனைவியை பொறுத்து இருக்குது. இப்போ என்னுடைய மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ம். அப்போ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைமைகள் என்னுடைய வேலையில் இப்படி சில சூழ்நிலைமைகள் இருக்குது. ம். நான் இதை இப்படி ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது வந்து
சில நேரம் சரியாக போகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ம். லைஃப்பில் நான் ஷேர் ம். பண்ணியிருக்கேன். ம். அவங்க வந்து அதுக்காக வேண்டி ப்ரே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸை என்னால் ம். பார்க்கவும் முடிஞ்சிருக்குது. ம். ஆனால் சில விஷயங்கள் உண்மையிலேயே ஷேர் பண்ண முடியறதில்ல. அந்த ம். விஷயங்களை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தான் எடுத்துட்டு போகணும். நீங்க இப்ப சொல்றத வச்சு நான் பார்க்கும்போது பிரதர், கணவனும் மனைவியும் வந்து சேர்ந்து ஜெபிக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான காரியம். ரொம்ப முக்கியம். அவங்களுக்குள்ள அப்பதான் அந்த ஒன்னஸ் இன் ஸ்பிரிட் அது வரும். ஆமாம், இப்ப நெறைய குடும்பத்துல அது வந்து இல்லாம போயிருது. ஆமாம், ஃபேமிலி பிரேயர் வேற. அது தட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம குடும்பமா சேர்ந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஜெபிக்கிற வேற. அத தவிர கணவனும் ஒரு மனைவியும் சேர்ந்து இணைந்து கைகோர்த்து கூட ஜெபிக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட். ரிசல்ட் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆமாம், அது வந்து இப்ப ரொம்ப லேக் ஆயிட்டு இருக்கு பிரதர் அது. ஆமாம், அத வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்த நம்ம கட்டி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கும்போது, கணவனும் மனைவியும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னாலும் டெய்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரத்த ஒதுக்கணும். கண்டிப்பாக, என்ன பிரதர் சொல்றீங்க? அது கண்டிப்பா. அது அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஆ பிசாச ஜெயிக்கவும், ஆண்டவருடைய சித்தத்த அறிந்து 2 பேரும் செயல்படவும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது கணவனும் மனைவி அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் 2 பேராக பார்க்கல, ஒருத்தராக ம். தான் பார்க்குறாரு. ஓ! ஏன்னா ஒரே மாம்சம் அப்படின்னு தான் அவங்கள பற்றி வேதம் சொல்லுது. ஆ, அப்போது கணவனும் மனைவியும் இணைஞ்சு தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்துக்காக ஆ, அவங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆ, அவங்களுடைய ஒருமனத்தை வந்து ஆ, ஆண்டவர்கிட்ட காமிக்கிறோம். ம், என் பிள்ளையை இப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ம், என் பிள்ளை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கீழ்ப்படிய மாட்டேன்றான். ம், அப்போ அவனுக்குள்ள ஒரு இருதயத்தில் மாற்றத்தை கொடுங்க ம், அப்படின்னு கேட்குறப்போ, ம், கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனமாயி ம், ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆ, ஸோ ப்ரேயரை பற்றி ஒரு 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 இது sermon நான் கேட்டிருக்கேன். ஆ, அந்த sermonல வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா, ம், ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் ஆண்டவரோட கிரியையை செய்கிறதுக்கு ம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற லைசன்ஸாம். ஓ! ஏன் புதுசா அப்படின்னா இருக்கு. ஏன் அப்படின்னா ம், ஆண்டவர் வந்து இந்த பூமியை ஏற்கனவே மனுஷன்கிட்ட கொடுத்துருக்காரு. ம். இந்த பூமியை நீ ஆண்டுகொள் அப்படின்ட்டு. ஆமா. ஆனால் அந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தத்தை பண்ணுறதுக்கு, ம், ஆண்டவரை அலோவ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஆண்டவருக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு மனுஷன் ஒருமனப்படுறது அப்படிங்கிறது தான் ஜெபம். ம், அப்போ கணவன் மனைவியும் அதை செய்யும் பொழுது ம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் சித்தத்தை செய்கிறதுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்குறாங்க. அப்படின்னா சூப்பர் பிரதர். அது கரெக்ட். அப்போ வந்து ஆ, நம்ம மீண்டும் அத சொல்ல ஆசைப்படுறேன் நானு. கணவனும் மனைவிக்குள்ள அந்த ஒன்னஸ் வரணும்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சா தான் ஒன்னஸ் வரும். ஆமாம், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாம், நிச்சயமா ஏன்னா பிசாசானவன் அவங்களுக்குள்ள ஒருமனப்பாட்ட கலைக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? முடியாது, முடியாது. நெறைய நேரம் நம்ம ஜெபம் குறைய 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 தான் பிசாசு அவனோட வேலைய காட்ட ஆரம்பிப்பான். ஆமாம், ஏன்னா ஜெபம் குறைய குறைய ம். நம்ம ஆவியில் நடக்கிறது குறைஞ்சி மாம்சத்தில் நடக்க தொடங்கும். ஓ! அந்த நேரத்தில் வந்து பிசாசுடைய கிரியைகள் ம். நம்ம மாம்சத்தில் வந்து செயல்படும். ம். ஸோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தகப்பன் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, ஒரு கணவன் வந்து வீட்டுக்கு தலைவரா இருக்கிறாரு. ஆமாம், அத வந்து குடும்பத்துல மனைவி ஒத்துக்கணும், பிள்ளைங்க ஒத்துக்கிட்டு, அவங்களுடைய சித்தத்த அறிஞ்சு செயல்படும்போது, அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாத குடும்பமா இருக்கும். ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுற குடும்பமா இருக்கும். ஆமாம், நிச்சயமா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் பிரதர். சும்மா சிரிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நீங்க வந்து நல்ல தகப்பனா, இல்ல மோசமான தகப்பனா அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தவங்க சொன்னாங்க. நல்ல தகப்பன் வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நல்ல தகப்பனா இருக்கவர் வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க ஓடி போய் அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்குமா. கெட்ட தகப்பன் இல்ல மோசமான தகப்பன் வீட்டுக்கு வராரு, அப்பா வராரு அப்படின்னா வந்து பிள்ளைங்க ஐயோ அப்பா வராரு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்களா. இந்த மாதிரி வந்து உலகத்துல நடைமுறையில நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஆமாம், நம்ம கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைங்க அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு, மனைவி கணவரை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நடக்கும்போது, ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துற ஒரு அருமையான குடும்பமா, ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம வாழ முடியும். ஆமாம் பிரதர், நிச்சயமா. ம். ஒரே ஒரு காரியம் இதில் என்ன அப்படின்னா, ம். ப்ராபப்ளி நம்ம கலாச்சாரத்தில் வந்து இந்த அப்பாவுக்கு தான் அதிகாரம் இருக்குல்ல. ஆமா. அப்போ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து சில நேரம் இந்த மிலிட்ரி மாதிரி, இல்லை ஒரு போலீஸ் மாதிரி, ஆ, 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 லைக் நான் தான் அப்பா, ம். நான் சொல்கிறது என்னெல்லாமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும் ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு அடக்குமுறையாக அந்த அதிகாரம் ஆயிடக்கூடாது. ஓ! நெறைய பேர் அப்படிதான் செய்றாங்க. ஆமாம், நிறைய அப்பாங்க வந்து அன்பானவங்க தான். ம். ஆனால் அவங்க அதை செயல்படுத்துகிற விதம் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அதிகாரத்துணியாக இருக்கும். ஆ. அதிகாரம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னா,
அவர் நமக்கெல்லாம் தகப்பன். ம். ஆனால் வந்து அவர் நம்மள மாதிரி ஆட்களோட காலை கூட கழுவுறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா தயங்கலை. ஆ, ஆ. அப்போ அப்படி அன்பை வெளிப்படுத்தினார். ஆமா. அப்போ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது அன்பு மூலமாக தான் இருக்கணுமே தவிர ம். இந்த மாதிரி அடக்குமுறையினால அந்த அதிகாரத்தை வந்து காண்பிக்கக்கூடாது. ஆ, ரைட். அப்படி காண்பிச்சா பிள்ளைங்க நம்மகிட்ட இருந்து ஓடுவாங்க. நம்ம அதிகாரத்தை காட்டும்போது பிள்ளைங்க பயந்து ஓடுவாங்க. ஆமாம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஏசாமி கூட தான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் தன்னை வந்து தாழ்த்தினாரு. அந்த மாதிரி ஒரு தகப்பனை போல நம்மளை தாழ்த்தி நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும். என்ன சொல்றீங்க பிரதர்? ஆமாம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அவரை போல மாறுறதுக்காக வேண்டி கட்டளை பெற்றிருக்கிறோம். சரி. நம்ம எல்லாருமே இந்த பூமியில் நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பை செயல்படுத்தணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அவரை மாதிரி மாறிக்கிட்டே வரணும். ம். அப்போது தகப்பனாக இருக்கிறதுலையும் நம்ம அவரை மாதிரி இருக்கணும். ம். நிச்சயமாக அவரை பிரதிபலிக்கணும். ம். அதனால தான் தகப்படம் பற்றி சொல்கிறப்போ ஹீ இஸ் காட் வித் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ. காட் இன் ஸ்கின் ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, ஆ. அப்போ ஒரு அப்பா வந்து அன்பாக பார்க்காத பிள்ளைங்க வந்து ஆண்டவரை அன்பாக பார்க்கறது கஷ்டமா. ம். கடவுளை அன்புள்ளவராக பார்க்க மாட்டாங்க. முடியாது. அவங்களுக்கு ரிலேட் பண்ண முடியாது. ரிலேட் பண்ண முடியாது. ரிலேட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு தகப்பனுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்தணும்னு, ஆமாம். கிறிஸ்துவோடைய சாயலை குடும்பத்தில் வெளிப்படுத்தணும்னு. ஆமாம். ஏன்னா என்னதான் நடந்தாலும் சமாதானம் வீட்டில் கலைஞ்சு போயிடக்கூடாது ஆமாம். அப்படின்ற மாதிரி நோக்கம் தெளிவாக இருக்கணும். குடும்பத்தில் நம்மளுடைய பர்பஸ் வேறமா, இந்த 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 உலகத்துக்குரியது இல்லை, நம்ம ஆண்டவருக்குரிய ஒரு குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். என்ன சொல்றீங்க brother? அதுதானே ஒரு ஆண்டவர் வந்து ஒரு கணவனை கொடுத்ததுக்கான ஒரு குடும்பத்துக்கான நோக்கம்ன்றீங்க. ரொம்ப ரொம்ப நிச்சயமா அது அப்படிதான். என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, குடும்பங்கள் வந்து நோக்கம் இல்லாததா இருந்தா, அதாவது தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷன் இல்லாத ஒரு குடும்பமா இருந்தா, அது வந்து எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து தான் தோண்டித்தனமா அவங்கவுங்க என்னென்னமோ செய்ய தொடங்கிடுறாங்க. they are not bound by a vision. when they are not bound by a vision, they are not in direction. அவங்க வந்து ஒரு சரியான பாதையிலையும் இல்லாமல் போயிடுறாங்க. அதனால தான் வந்து இந்த நோக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பிள்ளைக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு இடத்துல வந்து அப்பா இருக்காரு, அதுக்கு உதவி பண்ணுறதுக்கான இடத்துல அம்மா இருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் பிள்ளைங்களை நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம கவனிக்கணும், இல்லை அவங்கள வந்து வழி நடத்தணும். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். வேர்ல்ட் நீட்ஸ் அ ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டில் வந்து ஒரு தடவை ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ அதை அட்டன் பண்ணி நிறைய சில விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதில் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 22 இயர்ஸ் அப்பா அம்மாவுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் ஆமாம், பிள்ளைங்களுக்கு 6 வருஷம் அம்மா தான் பிரைமரி பர்சன், அப்பா செகண்டரி பர்சன். பிரைமரி பர்சன் அப்படின்றதுனால அப்பாவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அம்மாவுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணணும். 2வது 6 வருஷம் அப்பாவுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணணும். அப்பா தான் முக்கியமான பர்சன். அடலசன்ட் டைம் சொல்றீங்களா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் வந்து அம்மா. சரி. அது வந்து அந்த டைமில் தான் அம்மாவுடைய அந்த வார்ம்த் அது எல்லாமே. பிள்ளைங்க வந்து அந்த டைமில் நல்ல ஐக்கியூ டெவலப் பண்ணுவாங்க. அடுத்த 6 வருஷத்தில் வந்து அப்பா பிள்ளைங்க கூட விளையாடுறது, மடியில் தூக்கி வச்சுக்கிறது, தோளில் போட்டுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அவங்க கூட நேரம் செலவு பண்ணுறது, அதெல்லாம் வந்து 2வது 6 இயர்ஸ். அதில் வந்து பிள்ளைங்க வந்து நல்ல ஈக்யூ டெவலப் பண்ணுவாங்க, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டீனேஜில் அந்த டைம் வந்து சேலஞ்சிங்காக இல்லைன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் கரெக்டாக இருந்திருந்தா அவ்வளோக்கு சேலஞ்சிங்காக இருக்காது. இல்லைன்னா வந்து அது அந்த டீனேஜில் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த 18 இயர்ஸ்க்கு மேலே 22 இயர்ஸ் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா வந்து எதில் இந்த பையன் நல்லா பண்ணுறான், இன் வாட் இஸ் ஹி குட் அட் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு அஃபர்மேஷன் கொடுக்கறது. ஸோ அது வந்து பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க அப்பா கிட்ட இருந்து. ஸோ அந்த அஃபர்மேஷன் வந்து அந்த பிள்ளைங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ தே வில் பில்ட் தேர் லைஃப்ஸ் ஆன் திஸ். ஓகே.
ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். இது வந்து அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல ஒரு குடும்பமாக அநேகர் குடும்பங்கள் கட்டப்படணும். வருகையில் குடும்பமாக ஆண்டவரை நம்ம சந்திக்கணும். ஆமென். அதான் நம்மளுடைய நோக்கம். ஆமாம் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நன்றி. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ.